ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். மார்வலுக்கு ஒரு அல்டிமேட் யூனிவர்ஸ்னால் டிசிக்கு இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஈவில் வெர்ஷன்ஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்சல்யூட் யூனிவர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இன்றைக்கி ஆல் இன் ஒன், அதாவது டிசி ஆல் இன் ஒன் ஷாட். ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரிஜினல் டிசி யூனிவர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண பல சம்பவம் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் அப்சல்யூட் பவர். ஸோ எல்லா ஹீரோஸோட பவரும் எடுத்துருவாங்க, அவங்க எல்லாரையும் சோறு விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ அது வேறு சம்பவம். ஸோ அந்த எல்லா சம்பவம் முடிச்சுட்டு டிசி ஹீரோஸ்லாம் வந்து பேக் டு நார்மல் லைஃப்பில் வராங்க. ஸோ அதில் பூஸ்டர் கோல்டு என்ன பண்ணுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ திடீர்னு அப்படியே சூப்பர்மேன் வந்து பூஸ்டர் கோல்டை வந்து ஜஸ்டிஸ் லீக் டீமை சேர்க்க வேலை பார்க்குறாரு. அவருக்குன்னு பல பேர் ஆசையோட அவருக்கு ஒரு ஹீரோ கார்டும் தராங்க. தந்து பூஸ்டர் கோல்டு வந்து சூப்பர்மேன் ஒரு பார்ட்டி கூப்பிட்றாரு. அந்த பார்ட்டியில் எல்லா ஹீரோஸும் வராங்க. வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலான் போது ஒரு சிக்கம் அவங்கள தேடி வருது. எல்லாம் தூம்னு சதுருது. யாருன்னு பார்த்தா நம்ம டார்க் சைடு வந்து எல்லோரும் தூக்கி சொருகிறாரு. அதுவும் எப்படின்னா ஸ்பெக்டர்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் கூட மேர்ஜ் ஆகி வந்திருக்காரு. எல்லோரும் ரொம்ப போராடுறாங்க, மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆணியும் பிடுங்க முடியல. இதில் சட்டனா வந்து சூப்பர்மேனுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபோர்ஸு ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மேஜிக் ஒன்று தராங்க. டார்க் சைட் கிட்ட அது ஒர்க் ஆகுது. அண்ட் அந்த பவர் வச்சு டார்க் சைடை முடிச்சுட்டாங்களான்னு பார்த்தா அவர் தேங்க்யூன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு டார்க் சைட் பையன். ஸோ அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடக்குது கேட்டால், அவர் வேலை அவன் அழிஞ்சா அது யூனிவர்ஸே வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் நியூ ஜெனிசிஸ் போய் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. நியூ ஜெனிசிஸ்ன்றது ஒரு பிளானட். ஓகேவா? ஸோ அதாவது டார்க் சைடு வந்த பிளானட். ஸோ கமிங் பேக் டு தி ஸ்டோரி, மிஸ்டர் டெரிஃபிக் அவரும் பேட்மேனும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டார்க் சைட் செத்த இடத்துல ஒரு டோர்வே மாதிரி ஒன்று உருவாகுது. ஸோ டார்க் சைட் செத்து போனதுனால யூனிவர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆல்ஃபா வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேர்ல்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த வேர்ல்டில் ஒரு விதமான டைம் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்ட் ஆர் ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க போனால் டைம் லைன் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க போகணும். ஸோ ஒரு டைம் ட்ராவலர்ஸ் போகணும். அதனால கடைசியாக தான் வராரு விநாயக்கு மாதிரி நம்ம பூஸ்டர் கோல்டு வராரு. ஓகேவா? டியூடு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு வாக்கை போட்டு அந்த கேட்டில் அப்படியே ஒரு டைவை போட்டு போய் இறங்கி பார்த்தா ஒரே சுடுகாடாக இருக்குது. டார்க் சைடு ஒரு காட்சிலா மாதிரி ஒரு பெரும் படையை திரட்டி மொத்தமாக உலகத்தையே நரகமாக்கிறாரு. ஸோ இப்போது அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், டார்க் சைடுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. டார்க் சைடோட அடியால் ஹிமோன் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு டிவைஸ் பில்ட் பண்ணுறாரு. ஹிமோனோட பொண்ணு திரும்ப கொண்டு வர ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து வச்சு ஒரு டிவைஸ் பில்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டிவைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் ஆகலாம் அப்படின்னு பிளான் போட்டுருப்பார். ஸோ அதில் கண்டிஷனாக அவரோட ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக செலவழித்து அந்த டிவைஸ் வந்து ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒமேகா பவரை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதை வச்சு ஸ்பெக்டர் பவரை தேடுறாரு, ஹெல்ல தேடுறாரு, கடைசியில் மூணில் இருக்கிற அந்த இருட்டு அறைக்குள் தேடுறாரு. ஸோ தேடி அங்கே அந்த பையனையும் கண்டுபிடிச்சார், ஸ்பெக்டர் ஓகேவா? ஸோ அந்த பையனையும் கண்டுபிடிச்சிடாப்புல. ஸோ அந்த பையன் கூட போய் ஸ்பெக்டர்கிட்ட ஒரு பெரிய சண்டை போகுது. ஸ்பெக்டர் தான் இந்த மொத்த மல்டிவர்ஸையே வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு. அவரை டிஃபீட் பண்ணுற மூலயமா அந்த பவர் டார்க் சைடுக்கு போயிடுது. ஸோ இப்போ டார்க் சைடு அவருக்கு ஏதோ ஒரு அவருக்குன்னு ஒரு உலகத்தை செட் பண்ணுறாரு. அதில் அப்சல்யூட் பேட்மேன், அப்சல்யூட் சூப்பர்மேன், அப்சல்யூட் வண்டர் உமன் எல்லாரும் கொடூரமான வெர்ஷன்ஸில், ஒரு ஈவேர்க்கம் இல்லாத ஒரு வெர்ஷன்ஸில் ரொம்பவே என்ன சொல்ல, பேட்மேன் வந்து மூஞ்சியில் குத்துனதுனால அவருக்கு வந்து பேட்மேனுக்கு காசு இல்லை, பேட்மேனுக்கு நோக்கில் பாலிசி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவருக்குன்னு ஒரு வேர்ல்டு அவர் உருவாக்கிட்டார். அதுவும் ரொம்பவே டார்க்கான ஒரு யூனிவர்ஸ். ஸோ இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலயமா நிறைய விதமான இட்ரேஷன்ஸ் இங்கேருந்து தான் தொடங்குச்சு. அப்சல்யூட் மார்ஷன் மேனன்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காமிக் புக் கல்ச்சரை நம்ம வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் காமிக் புக்ஸை நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் காமிக் வேணும்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பாய்.